மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 10th சயின்ஸ் பப்ளிக் 2024க்கான கம்ப்ளீட் ஆன்சர் கீ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் இப்போ பார்க்க போறோம். 1 மார்க்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் பி ஸ்டெம், செகண்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி ஃபேட்டி மேட்டர், தேர்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் டி 8.31 ஜூல்ஸ் பெர் மோல் கெல்வின், ஃபோர்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஃபிஃப்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் பி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், சிக்ஸ்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ 6.023 into 10 power 23, seventh ஒன்னுக்கு ஆப்ஷன் பி pituitary gland, eighth ஒன்னுக்கு ஆப்ஷன் பி ஸ்டிக்மாஸ் வந்து பெருசா இருக்கு, லார்ஜ் அண்ட் protruding, ninth ஒன்னுக்கு ஆப்ஷன் சி மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், 10th ஒன்னுக்கு ஆப்ஷன் சி ஏட்ரியம்ல இருந்து வென்ட்ரிக்கல், வென்ட்ரிக்கல்ல இருந்து ஆர்டரிஸ், ஆர்டரிஸ்ல இருந்து வெயின், 11th ஒன்னுக்கு ஆப்ஷன் சி 2CO plus O2 gives 2CO2, 12th ஒன்னுக்கு ஆப்ஷன் சி கார்சினோமா. அடுத்தது நம்ம 2 மார்க்ஸ் பார்த்துடலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். So coefficient of apparent expansion அப்படின்றது ratio of apparent rise in the volume of liquid per degree rise in temperature of its unit volume. அதாவது அதோடைய கொள்ளளவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு per டெம்பரேச்சர் ஒவ்வொரு டிகிரி ஏற ஏற அந்த ரேஷியோ வந்து இருக்கும். யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா per Kelvin. அடுத்தது 14th வந்து டங்ஸ்டன் மெட்டல் எதனால பல்ப்ஸ்ல யூஸ் பண்றோம், ஆனால் ஃபியூஸ் ஒயர்ஸ்ல ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா டங்ஸ்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை மெல்டிங் பாயிண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து உருகணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் போச்சுன்னா தான் உருகும், அதான் அந்த ஹை மெல்டிங் பாயிண்ட். ஸோ அதனால அது பல்ப்ல யூஸ் பண்றாங்க. ஆனால் ஃபியூஸ் ஒயர்ஸ்ல நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் ஃபியூஸ் ஒயருக்கு நமக்கு லோ மெல்டிங் பாயிண்ட் வந்து தேவைப்படும். இப்போ பல்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் தேவைப்படுறதுனால அங்கே அதை யூஸ் பண்றோம். ஃபியூஸ் ஒயருக்கு நமக்கு மினிமமான டெம்பரேச்சர்ல அது உருகணும் அப்படின்ற காரணத்தினால நம்ம அதை யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். வாட் இஸ் ரஸ்ட், அப்புறம் ஈக்குவேஷன் கம்பல்சரி நம்ம அதுவும் எழுதணும். ஸோ பேசிக்கா அயன் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு வந்து எக்ஸ்போஸ் டு மாய்ஸ்ட் ஏர், காற்றுல வந்து நமக்கு வந்து தெரியப்படுது அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ லேயர் ஆஃப் ப்ரௌன் ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு. ஸோ ஃபெர்ரிக் ஆக்சைடு வந்து ப்ரௌன் ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு வந்து அதோட சர்ஃபேஸ்ல உருவாகிடும். இந்த காம்பவுண்ட் தான் ரஸ்ட்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஈக்குவேஷனுக்கு கம்பல்சரி ஒரு மார்க் இருக்கு. 4Fe plus 3O2 plus XH2O gives 2Fe2O3 dot XH2O bracketல ரஸ்ட். வாட் இஸ் ஸ்டேஜ்? ஸோ இது வந்து அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்டேஜ் இஸ் தி பேக்ரவுண்ட் appearing when we open the scratch window. ஸோ ஸ்கிராச் விண்டோவை ஓப்பன் பண்றப்ப திறக்கிறப்ப தெரியக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் தான் ஸ்டேஜ். இந்த பேக்ரவுண்ட் வந்து எப்பவுமே மோஸ்ட்லி நமக்கு வந்து ஒயிட் கலர்ல வெள்ளை கலர்ல இருக்கும், பட் வேணும்னா நம்ம இதை மாத்திக்கலாம். 17th வந்து சைனோட்ரேரியல் நோடு அப்படின்றத ஏன் பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட்னு சொல்றாங்க, ஏன்னா சைனோ ஆர்ட்ரியல் நோட் வந்துட்டு இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் இனிஷியேட்டிங் இம்பல்ஸ் விச் கேன் ஸ்டிமுலேட் த ஹார்ஸ் மசில்ஸ் டு கான்ட்ராக்ட். ஸோ ஹார்ட்டோடைய அங்கே இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் சுருங்கக்கூடிய அந்த அளவுக்கு வந்து இம்பல்சஸ் உருவாக்குறதுனால இதை பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹிண்ட் பிரெயின்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து என்னென்ன, செரிபெல்லம், பான்ஸ், மெடுலா ஆப்லங்கேட்டா. அதுக்கப்புறம் 19th இந்த தைராய்டு கிளாண்டோட பார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ வந்துட்டு தைராய்டு கார்டிலேஜ், பி வந்து தைராய்டு கிளாண்ட், சி வந்து பாத்தீங்கன்னா நோடியூல், டி வந்துட்டு ட்ரக்கியா. ஓகே. அடுத்தது 20th வந்து வாட் இஸ் கொலோஸ்ட்ரம், ஹவ் இஸ் மில்க் ப்ரொடக்ஷன் ஹார்மோனலி ரெகுலேட்டட். ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளூயிட் விச் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த மேமரி கிளாண்ட் ஆஃப்டர் சைல்டு பர்த் தான் கொலோஸ்ட்ரம். அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா மேமரி சுரப்பியிலிருந்து நமக்கு வந்து முதல்ல வரக்கூடிய அந்த லிக்விட் தான் கொலோஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Milk production from alveoli of mammary glands is stimulated by prolactin secreted from the anterior pituitary. What is metastasis? Metastasis அப்படின்றப்ப cancerous cells, அதாவது அந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேற வேற பார்ட்ஸ் ஆஃப் பாடிக்குள்ள போகும், வெவ்வேறு பகுதிகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய டிஷ்யூஸை வந்து புது டிஷ்யூஸ் எல்லாம் இதை வந்து பாதிப்பை உருவாக்கும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து மெட்டாஸ்டாசிஸ்னு சொல்றோம். 22nd கம்பல்சரி கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். ஒரு புக் பேக் 10th யூனிட் ப்ராப்ளம்ல இருந்து தான் நமக்கு கேட்டிருக்காங்க. pH ஆஃப் சொல்யூஷன் 4.5னா POH என்ன ஃபைன் பண்ணணும். pH plus POH ஆட் பண்ணோம்னா நமக்கு தெரியும் 14 வரும்னு. அப்போ நமக்கு pH இருக்கு, அப்போ அதை நம்ம ரைட் சைட் கொண்டு போயிட்டோம்னா மைனஸ்ல மாறிடும். அப்போ 14 minus 4.5 gives 9.5. 9.5 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். அடுத்ததா டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா வித் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் மோஷன், அதே மாதிரியே சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் இது எழுதிக்கலாம், இதே தான் எழுதணும் அப்படின்லாம் கிடையாது. ஓன் வேர்ட்ஸில் கூட நீங்கள் கரெக்டான எக்ஸாம்பிள் ஆனால் எழுதிருக்கணும். ஸோ மோஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்லெட் வந்துட்டு குதிக்கிறதுக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணுவாங்க, ஸோ அதை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி டைரக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து லெஃப்ட் திரும்புறப்ப அப்படி நம்ம வந்து அந்த ஷார்ப் டேர்ன் இது பண்ணுறப்ப நம்ம சைடில் நம்ம அப்படியே நம்மளும் அது திரும்புவோம். அடுத்தது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்றப்ப
ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீயை வந்து நம்ம விகராஷாக ஷேக் பண்ணுறப்ப அதில் இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே விழும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு அடுத்ததா ஃபர்ஸ்ட் 24th ஏ எனி 3 ஃபீச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் இங்கே இருக்குது. இந்த 5ல் நம்ம ஏதாச்சும் ஒரு 3 வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட்ல இருந்து நம்ம எடுத்து எழுதலாம். சரியா, ஒரு டைம் பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற 2 டிவைசஸ், ஏதாச்சும் ஒரு 2 சாதனங்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஓனாக நம்ம என்ன வேணால் எழுதிக்கலாம். எலக்ட்ரிக் ஹீட்டர், அதே மாதிரி எலக்ட்ரிக் கெட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எது வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். சரியா, அதே மாதிரி எலக்ட்ரிக் அயன், ஹீட் கன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஓன் கொஷின் தான். நீங்கள் என்ன வேணாலும் எலக்ட்ரிக்கல் கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து பேஸ் பண்ணி ஹீட் பண்ணி நம்ம எந்தெந்த டிவைசஸ்லாம் ஒர்க் ஆகும், இதெல்லாம் நமக்கு ஹீட் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அந்த டிவைசஸ் எது வேணால் நம்ம எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டினில் ஏ பார்ட் வந்து வாட் ஹேப்பன்ஸ் வென் MgSO4.7H2O இஸ் ஹீட்டட் கேட்டிருக்காங்க. ஸோ MgSO4.7H2O ஹேஸ் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். When magnesium sulfate hydride crystals are gently heated, it loses 7 water molecules and becomes anhydrous magnesium sulfate. So magnesium sulfate heptahydrate வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, ஜென்டலாக நம்ம வந்து ஹீட் பண்ணுறப்ப anhydrous magnesium sulfate நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம இதை எழுதிட்டோம்னா போதும். அடுத்தது பி பார்ட் டிஃபைன் சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் a solute that can be dissolved in 100 gram of a solvent to form its saturated solution at a given temperature and pressure. Okay. அடுத்தது 26th ஏல ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டர் அண்ட் த வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம் டியூரிங் ரெஸ்பிரேஷன். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் RQ is equal to volume of CO2 liberated divided by volume of O2 consumed. அடுத்த கொஸ்டின் வந்து எதனால லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷனுக்கு முன்கூட்டியே நமக்கு லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் நடக்கணும் ஃபோட்டோசிந்தசிஸ்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பேசிக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் பிகாஸ் இதுதான் வந்து இந்த ரியாக்ஷன் மூலமா சன்லைட்டை வந்து கேப்சர் பண்ணிக்கும், ப்ரொடியூசிங் எனர்ஜி ரிச் மாலிகூல்ஸ் லைக் ATP அண்ட் NADPH. ஸோ சன்லைட்டை கேப்சர் பண்ணி இதுதான் இந்த மாலிக்யூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாலிக்யூல்ஸ் தான் லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு தேவைப்படும். ஏன்னா அங்கே இந்த மாலிக்யூல்ஸ் அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடை இன்டூ சுகர்ஸ், அதாவது கார்போஹைட்ரேட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேஞ்ச் பண்ணும். ஸோ கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்ஸாக சேஞ்ச் பண்ணுற அந்த லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு நமக்கு வந்து ATP NADPH தேவைப்படும். அந்த ATP NADPH ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேணும். ஸோ அது இருந்தால் தானே இது கிடைக்கும். அதுதான் வந்து பேசிக்கான உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். அடிஷ்னலி இது எழுதியிருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் தேவையில்லை. ஆக்சிஜன் இஸ் ரிலீஸ்ட் அஸ் அ பை ப்ராடக்ட் டியூரிங் த லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன். இது கூட நாட் நெசசரி தான். அடுத்ததான் நமக்கு வந்து ரைட் த டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட். ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா I 2/1, C 0/0, PM 3/2, M வந்துட்டு 3/3. ஸோ ஓவரால் வந்து 2033/1023 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட்டை வந்து எழுதிடலாம். 28th ஃபர்ஸ்ட் வந்து why is euploidy considered to be advantageous to both plants and animals? ஏன்னா in euploidy condition the individual bears more than the usual number of diploid chromosomes. The triploid plants and animals are sterile. The tetraploid plants often result in increased fruit and flower size. அடுத்தது classify neurons based on their structure. So structurally நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா neurons வந்துட்டு இந்த டைப்ஸ்ல இருக்கு. Unipolar neurons, only one nerve process arises from the cyton which access both axon and dendron. அடுத்தது bipolar neurons, இங்க வந்து 2 nerve processes. அடுத்தது multipolar neuronsல many dendrons and an axon. 29th கொஸ்டின் வந்து ஆர்ட்ரிஸும் வெயின்ஸும் எப்படி ஸ்ட்ரக்சரலாக நமக்கு வந்து டிஃபரன்ஸாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் வேணாலும் எழுதிருக்கலாம். ஒரு டைம் பாஸ் பண்ணி செக் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல், கலெக்டிங் வெசல், இங்கே பிங்க் இன் கலர், அங்கே ரெட் இன் கலர். இது வந்து லெஃப்ட்டில் இருக்கிற ஆர்ட்ரிஸ், ரைட்டில் இருக்கிற வெயின்ஸ். ஸோ பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா, அடுத்து 30th வந்துட்டு எத்னோபாட்டனி, அதுக்கப்புறம் அதோட இம்பார்ட்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எத்னோபாட்டனி அப்படின்றது ஸ்டடி ஆஃப் அ ரீஜியன்ஸ் பிளான்ட் அண்ட் தேர் ப்ராக்டிக்கல் யூசஸ் த்ரூ த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஆஃப் த லோக்கல் கல்ச்சர் ஆஃப் பீப்புள். ஸோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பிளான்ஸை பற்றி படிக்கிறது தான் எத்னோபாட்டனி, அதோட ப்ராக்டிக்கல் யூசஸ். இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. இதில் எனி
ஒரு 2 எழுதுனா கூட நமக்கு வந்து 2 or 3 எழுதுனாலே போதும். Provides traditional uses of plants, gives information about certain unknown and known useful plants. Ethnomedicinal data will serve as a useful source of information for chemists, pharmacologists and practitioners of herbal medicine. அடுத்ததா tribal communities utilize ethnomedicinal plant parts like bark, stem இதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஃபார் டிசீசஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். 31st ஏ டீஃபாரஸ்டேஷனுடைய கான்சிக்வன்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட எஃபெக்ட்ஸ் தான் பேச அதனால என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஃப்ளட்ஸ், ட்ராட், சாயில் எரோஷன், லாஸ் ஆஃப் வைல்ட் லைஃப், எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ், இம்பேலன்ஸ் ஆஃப் ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ், ஆல்ட்ரேஷன் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அண்ட் டெசர்டிஃபிகேஷன். இதில் ஏதாச்சும் ஒரு 6 எழுதியிருந்தாலே போதும். அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து பார்த்தோம்னா, DNA fingerprinting வந்துட்டு widely used in forensic application like crime investigation such as identifying the culprit, also used for paternity testing in cases of disputes, அது யார் அப்பா அம்மா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. It also helps in study of genetic diversity of population, evolution and speciation. ஸோ இதுவுமே இந்த 2 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து எழுதிட்டோம். சிம்பிளாகவே எழுதினாலே போதும். ஆக்சுவலாக இந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 எழுதினாலே போதும், ஏன்னா 2 மார்க்ஸ் தான் இல்லையா. ஸோ அதனால் 4 எழுதினாலே ½ மார்க் வந்து பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 4 பாயிண்ட்ஸ் போதும். 32nd acid that renders aluminum passive. Why? Dilute or concentrated nitric acid, அதாவது HNO3 renders aluminum passive. ஸோ இது எழுதுறதுக்கே ஒரு மார்க், ஒய்ன்னு எழுதுறதுக்கு ஒரு மார்க். Because nitric acid does not attack aluminum, but it renders aluminum passive due to the formation of an oxide film on its surface. அடுத்ததா செகண்ட் ஒன் வந்துட்டு 1.51 into 10 power 23 molecules of NH4Cl எவ்வளோ மோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் டிவைடட் பை அந்த அவகாட்ரோ நம்பர். ஸோ அப்போ டோட்டல் நம்ம வந்து எழுதுறப்போ 1.51 into 10 power 23 divided by 6.023 into 10 power 23 gives 0.25 moles. அடுத்ததான் நம்ம இப்போ வந்துட்டு 7 மார்க்ஸுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கான்வெக்ஸ் லென்ஸோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கேமரா லென்சஸாக யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரியே மேக்னிஃபையிங் லென்சஸாகவும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், ஸ்லைட் ப்ரொஜெக்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் கரெக்ட் த டிஃபெக்ட் ஆஃப் விஷன் கால்டு ஹைப்பர் மெட்ரோபியா. அந்த ஹைப்பர் மெட்ரோபியா டிஃபெக்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ 4னா 4மே எழுதணும்னு கிடையாது, ஏன்னா இங்கே டோட்டலே 7 மார்க் இல்லையா. ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு கொஷனுக்கு மோஸ்ட்லி நமக்கு 2 மார்க் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2 பாயிண்ட்ஸ் இல்லை 3 பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. அடுத்தது டிஃபைன் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். ஸோ ஜஸ்ட் அந்த டெஃபினேஷன் எழுதினாலே போதும். when a beam of white light or composite light is refracted through any transparent media such as glass or water, it is split into its component colors. ஸோ ஒரு காம்போசிட் லைட் இல்லைன்னா ஒயிட் லைட்டை நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து ரிஃப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட காம்பனன்ட் கலர்ஸ் வரும். ஸோ ஸ்ப்ளிட் ஆகும். இதுதான் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். அடுத்ததா டிராஃபிக் சிக்னல்ஸ் எதனால ரெட் கலரில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக கலர்ஸில் நமக்கு ஹையஸ்ட் வேவ் லென்த் எதுக்கு இருக்குது அப்படின்னா ரெட்டுக்கு தான். ஸோ ரெட்டுக்கு ஹையஸ்ட் வேவ் லென்த் நமக்கு இருக்கிறதுனால தூரத்தில் இருந்து பார்த்தாலும் கூட ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் டிராஃபிக் சிக்னல்ஸில் ரெட் கலர் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதிக்கலாம். அதே மாதிரி ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்புடைய லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக நமக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்போட மெயின் ஸ்கேலில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் டிவிஷன் என்ன அப்படின்னா 0.5 மில்லிமீட்டர்ஸ். அதே மாதிரியே வெர்னியர் ஸ்கேலில் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 50 டிவிஷன்ஸ் மொத்தம் வந்து இருக்குது. அப்போ லீஸ்ட் கவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபார்முலா வந்துட்டு ஸ்மாலஸ்ட் டிவிஷன் ஆஃப் த மெயின் ஸ்கேல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல். அப்போ இங்கே நமக்கு 0.5 mmங்கிறது தெரிஞ்சிருச்சு ஸ்மாலஸ்ட் டிவிஷன் ஆன் மெயின் ஸ்கேல், அதாவது ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்புடைய பிரைமரி ஸ்கேல். டிவைடட் பை டிவிஷன்ஸ் 15ன்றப்ப நமக்கு 0.01 மில்லிமீட்டர்னு வரும். அதை நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 0.001 வந்து வரும். ஸோ இன்டூ ஒரு 10 பவர் -1 தானே மில்லி அப்படின்னா. ஸோ அப்போ நமக்கு 0.001 சென்டிமீட்டர் அப்படின்றதா ஃபைனல் ஆன்சர். அடுத்து அந்த பி கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் வாட் இஸ் an echo? An echo is the sound reproduced due to the reflection of the original sound from various rigid surfaces such as walls, ceiling surfaces or mountains etc. Two conditions necessary for hearing an echo வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிறதே மொத்தமே 2 கண்டிஷன் தான். ஸோ கம்பல்சரி அது எல்லாமே எழுதியிருக்கணும். Persistence of hearing for human ears is 0.1 second. This means that you can hear 2 sound waves clearly if the time interval between the 2 sounds is at
least 0.1 second. So minimum time gap between original sound and echo must be 0.1 second. இது ஒன்று. அடுத்தது above criterion can be satisfied only when the distance between surface of sound and reflecting sound would satisfy the following equation. என்ன equation அப்படின்னா distance is equal to v by 20. Thus the minimum distance required to hear an echo is 1 by 20th part of the magnitude of the velocity of sound in air. அவ்வளவுதான். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ மட்டும் நம்ம கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு அனிமல்ஸோட கம்யூனிகேஷன் இருக்கு. செகண்ட் ஒன் தான் நமக்கு வந்து அல்ட்ராசோனோகிராஃபி மெடிக்கல் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ த பிரின்சிபல் ஆஃப் எக்கோ இஸ் யூஸ்ட் இன் obstetric ultrasonography, which is used to create real-time visual images of the developing embryo or fetus in the mother's uterus. This is safe testing tool as it does not use any harmful radiation. அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா how can you calculate the speed of sound using echo? இந்த 5.33 நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். ஸோ apparatus வந்துட்டு source of sound pulses, measuring tape, sound receiver and stopwatch. Procedure நம்ம வந்து பார்த்தோம்னா measure the distance between the source of sound pulse, அப்புறம் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் ரிசீவர் இஸ் ஆல்சோ பிளேஸ்ட் அட்ஜசன்ட் டு த சோர்ஸ், சவுண்ட் பல்ஸ் வந்து எமிட் பண்ணுறோம். ஸ்டாப் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இன்டர்வலை வந்துட்டு பார்த்து எழுதுறோம். ஸோ ஃபைனலாக கால்குலேஷன் வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன் விச் இஸ் 2d/t. அடுத்து கெமிஸ்ட்ரியில் நமக்கு வந்து ஏல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா அப்படியே நமக்கு ஆக்டிவிட்டி 7.3 இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கு அண்ட் எதற்கு லோயஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் நம்ம ChatGPT தெளிவாக அந்த கால்குலேஷன்ஸ்க்காக கேட்டலாம். ஸோ பேசிக்காக அவகாட்ரோ லா பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை கண்டுபிடிக்க முடியும். ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேசஸ் அட் த சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷருக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால 3 liters ஆஃப் O2, 5 liters ஆஃப் Cl2, 6 liters ஆஃப் H2 நம்ம வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் மோலார் வால்யூம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா O2, Cl2, H2க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக 22.4 liters இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஈச் கேஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப O2 வந்து வால்யூம் எவ்வளோ நமக்கு அது கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம பார்க்குறப்ப அப்ராக்சிமேட்டாக 3/22.4 வந்து மோல்ஸ் ஆஃப் O2 வரும். தட் இஸ் 0.134. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவகாட்ரோ நம்பரோட நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிருது. ஸோ அப்போ பார்த்தாலே நமக்கு தெரியுது O2க்கு தான் அதிகமான அந்த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து பார்த்தோம்னா கிடைக்குது. அதே போல் மற்ற இதில் வந்துட்டு கம்மியாக இருக்குது. குறிப்பாக நமக்கு வந்துட்டு H2க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆக்சுவலாக இங்கே ChatGPT வந்து கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கு. தட் இஸ் இங்கே வந்து 8.07 × 10^22 வராது, 0.807 × 10^23 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து இருக்கிறதுல அதிகமாக H2க்கு தான் இருக்கு இல்லையா. ஸோ 1.61 இருக்கு. லோவஸ்ட் அப்படின்றப்ப நமக்கு இங்கே 0.807 × 10^23. ஸோ அந்த ஒரு பவரை வந்து அது தூக்கிட்டு அதுக்கு மேலே அந்த பாயிண்ட் கொடுத்தனால கன்ஃபியூஸ் ஆகிட்டு டக்குன்னு வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அந்த ஒரு ஆன்சர். ஸோ நம்ம வந்து கால்குலேட் பண்ணி போடுறப்ப ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் H2க்கு வரும், லோவஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா O2க்கு வரும். அடுத்தது சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் முக்கியமாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து டெஃபினெட்லி எழுதியிருக்கணும். சரியா? ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவிசிபிள். Atoms of same element may have different atomic mass. Atoms of different element may have same atomic mass. Atoms of one element can be transmuted into atoms of other elements. So இது எல்லாமே எக்ஸாம்பிளோட எழுதுனா தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. Atoms may not always combine in a simple whole number ratio. Atom is the smallest particle that takes part in a chemical reaction. Mass of an atom can be converted into energy. அடுத்து இதோட ஆர் சாய்ஸ்ல டிடர்ஜென்ட்ஸ் எப்படி வாட்டர் பொல்யூஷன் காஸ் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சம் டிடர்ஜென்ட்ஸ் ஹேவிங் அ பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன் செயின் ஆர் நாட் ஃபுல்லி பயோடிகிரேடபிள் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பிரசன்ட் இன் வாட்டர், ஸோ தே காஸ் வாட்டர் பொல்யூஷன். அடுத்த கொஸ்டின் நமக்கு புக் பேக்ல இருந்து கேட்டிருக்காங்க. பட் அதில் 3 சப்டிவிஷன் மட்டும் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி காம்பவுண்ட் ஏ. ஸோ ஏ வந்து பார்த்தோம்னா CH3COOH, தட் இஸ் அசிட்டிக் ஆசிட். அடுத்தது பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் இட்ஸ் ரியாக்ஷன் வித் எத்தனால் டு ஃபார்ம் காம்பவுண்ட் பி. ஸோ எத்தனால் கூட நமக்கு வந்து அது ரியாக்ட் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அசிட்டிக் ஆசிட் கூட நம்ம வந்து C2H5OH நம்ம ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா CH3COO C2H5 + H2O வாட்டர் வந்து வரும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னா சப்போனிஃபிகேஷன். சப்போனிஃபிகேஷன் இல்லை, எஸ்டரிஃபிகேஷன். ஸோ அது மாற்றினதுக்கு அப்புறம் தான் அது வரும். ஸோ எஸ்டரிஃபிகேஷன் தான் வந்து இந்த ப்ராசஸோட டோட்டல் நேம். ஸோ பேசிக்காக C2H4O2 வந்து கரஸ்பாண்ட்ஸ் டு அசிட்டிக் ஆசிட் ஆர் எத்தனாயிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது கிரியேட் பண்ணும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலான கம்ப்ளீட் ஆன்சர். காம்பவுண்ட் ஏ வித் மாலிகுலர் ஃபார்முலா C2H4O2 வந்து எத்தனாயிக் ஆசிட் இல்லைன்னா அசிட்டிக் ஆசிட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளை பார்த்தோம் இல்லையா. ஸோ C3COO C2H5 அது எத்தில் எத்தனோயேட். ஸோ காம்பவுண்ட் ஏ இஸ் எத்தனாயிக் ஆசிட் ஆர் அசிட்டிக் ஆசிட், காம்பவுண்ட் பி இஸ் எத்தில் எத்தனோயேட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸோட நேம். அடுத்தது வந்து ப்ராசஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டரிஃபிகேஷன். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததா 35th ஏல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் கேட்டிருக்காங்க. கிவ் an எக்ஸாம்பிள். ஸோ ஆர்டிஃபிஷியலி சிந்தசிஸ்ட் ஆக்சின்ஸ் தட் ஹேவ் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ஆக்சின்ஸ் ஆர் கால்ட் சிந்தட்டிக் ஆக்சின்ஸ். அவ்வளோதான். எக்ஸாம்பிள் வந்து 2,4D, அதாவது 2,4 டைக்ளோரோஃபினாக்சை அசிட்டிக் ஆசிட். அடுத்த கொஸ்டின், ஆஞ்சியோஸ்பெர்ம் ஓவியூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித் நீட் லேபிள் டயக்ராம் பார்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு தான் 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக இதுதான் உங்களுக்கான அந்த டயக்ராம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம்னா மிச்ச விஷயங்கள் அந்த இதெல்லாம் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் ஃபியூனிகுலஸ், ஹீலம், இன்டெக்யூமென்ட்ஸ், மைக்ரோபைல் அண்ட் நியூக்ளியஸ், அப்புறம் செலாசல். ஸோ இந்த 5 இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்தது பியில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ பேர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் MS சுவாமிநாதன் இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன். தட் இஸ் எனஃப். அடுத்தது அவுட் பிரீடிங் அண்ட் இன்பிரீடிங் உண்டான அந்த டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இன்பிரீடிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரியே கீழே அவுட் பிரீடிங்கும் தனியாக நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஒரு டைம் நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எழுதுனது எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ ஒரு டைம் பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸோட டிஃபரன்சஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே டேபிளில் இருக்கு. ஸோ இந்த டேபிள் அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னாலே ஃபுல் மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட நமக்கு சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. தட்ஸ் இட். தேங்க்யூ.